டோய் நோட்டினடா மாலை ஈட்ட ஒரு டோய் நோட்டினா சீடு வச்சு வா ஏண்டாண்டி சாமி தூக்கி விடுறா சாமி தூக்கி விடு ஏண்டாண்டி சாமி கொண்டாயம்மா சாமிக்கு தீட்டை பண்ணி விட்டது சாமிக்கு தோட்டம் பிடித்து விட்டது சாமிக்கு தோட்டம் பிடித்து ஏண்டாண்டி மாடு கட்ட கோட்டையில போய் படுக்காதையா படுக்காதையான்னு சொன்னா அப்பயே போய் படுத்தியா அங்க பத்தியா குறுத்து நாய் ஊனிதோ ஒரு கட்டிங் பிள்ளை இடத்துல கோடா இடத்துல போடுங்க கொஞ்சம் மாடு கட்ட கோட்டையில போய் படுக்காதுன்னு சொன்னா இது உடல் உறுப்பு என் முன்னாடி போடா போடா மச்சாமாவா மச்சாமாவில தேடிட்டு வந்திருக்கான் இவன் பேரு நீண்ட கஜபோல் பாண்டியா என் பாப்பா பேரு காம்பாழகி சும்மா இருக்க மாட்டாங்க வரைய சந்தைக்கு சந்தை தேடிதான் இருப்பாங்க அவங்க சண்டை வந்து அப்படி போடா தெக்க போகிறதுக்கு போய் இருந்து மாட்டி விட போடா சண்டை உடல் உறுப்புனியா ஒரு ஆழம் மரத்துல அரசு மரத்துல இழுப்பு மரத்துல ஒரு பெலா மரத்துல பால் உள்ள மரத்துல கட்டி வர வேண்டியதானே இது என்ன உடல் உறுப்புனா மாடு போடுதா ஆடு குட்டி போடுதா அப்பா அது கிடையாது மனிதருக்கு உண்டான அவரவருக்கு உண்டான அவயங்கள் அவையெல்லாம் இப்ப ஏன் வைக்கிறா மழை நாள் வச்சா இப்ப எந்த அவையம் வச்சுட்டு ஏன் குஞ்சு போடுங்க அவையானங்கள் மனிதருக்கு உண்டான அவயங்கள் இது எனக்கு இருக்குமா உனக்கு இருக்கு ஆமா சாமியா எல்லாருக்கும் உண்டு உனக்கு இருக்கு உங்க அம்மாவுக்கு இருக்கு உங்க பாப்பாவுக்கு இருக்கு என் பாப்பாவுக்கு உங்க அக்காவுக்கு இருக்கு எங்க அக்காவுக்கு இருக்கு எங்க அம்மாவுக்கு இருக்கு எங்க சின்னம்மாவுக்கு இருக்கு எங்க பெரியம்மாவுக்கு இருக்கு உங்க பாட்டிக்கு இருக்கும் எங்க பாப்பாவுக்கு இப்பதான் களிமண் இருக்கு எங்க பாட்டிக்கு உங்க பாட்டிக்கு இருக்கும் எங்க பாட்டிக்கு இல்ல ஒட்டுமா மாதிரி தொங்கின்னு இருக்கு நான் கொஞ்சம் தொட்டதால சாமிக்கு கோஷம் முடிச்சு போச்சு கோஷம் பிடித்து விட்டது கோஷம் நீங்க யார் நான் பிராமணவா நான் யார் தெரியுமா நான் சூத்திரவா சரியா இவன் சும்மா இருக்க மாட்டான் போய் எங்கேயும் போயிருக்கா மூலையை பார்த்து பாடா சூத்திர துணி கட்டாயா சும்மா ஆரம்பா கம்முன்னு போடா கம்ப்ளீட்டியா தோட்டம் முடிச்சு போச்சா தோட்டம் முடிச்சு போச்சா தோட்டம் பிடித்து விட்டது நீங்க பிராமணவாள் நான் சூத்திரவாள் பிராமணவாள் தான் நீங்க தோட்டம் கழிக்க வேண்டும் கண்டில ஜலம் கொண்டு வர ஓடுங்க சாமி என்ன கேட்டார் என்ன செய்யறவன் நீ தானே போய் கெட்டில தலை எடுத்து வராங்க கெட்டி என்றால் கூத்தாடி பாட்டு தாளத்துல தண்ணி எடுத்து வாங்க சொன்னீங்க என்ன சாமி அப்ப அது கிடையாது சாமி கையில இருக்கும்படியான கெண்டிகை மூக்கு வளவா இருக்கும் போனோம் கெண்டிகைனா மேல பிடிக்க கைப்பிடி வரும் மூக்கு வளவா இருக்கும் ஓ அது கெண்டிகை அதுல ஜலம் கொண்டு வரலாம் சரி ஜலம் கொண்டு வர என்னடா போடக்கூடாதுடா போடாத கொடுத்துடு கொடுத்துடுறா சாமி கிரிக்கெட் பிளேயர் ஆகும் ஓ கிரிக்கெட் பிளேயர் ஆமா கை நீட்டுக்கோ அம்பி சாமி எப்படி செப்பினாரோ அப்படியே செப்பினிடு நீ எந்த பக்கம் போய் செப்பணும் சாமி எந்த பக்கம் நான் எப்படி செப்பறேன்னு அதே மாதிரி அது கிடையாது துப்ப தேவடியாளுக்கு பிறந்தவனே சாமிகள் செப்புதல் கூறுதல் உரைத்தல் மொழிதல் தமிழ் என்பது தங்க கம்பி அதனால சொல்ற மாதிரி சொல்லிக்கோடா நல்லா சொல்லிக்கோ நீ சொல்ற மாதிரி சொல்லிக்கோ நீங்க சொல்ற மாதிரி நல்லா சொல்லிக்கோ சிந்தாயமா சொல்லிக்கோ சேமமா சொல்லிக்கோ சொல்லிக்கிறேன் கை நீட்டுக்கோ ஓம் சுக்லாம் ரதனம் ஓம் சுக்லாம் பெருங்காயம் ஓம் ஓம் சுக்லாம் பெருங்காயம் சுக்லாம் ரதனம் சுக்லாம் பரதனம் ஓம் சுக்லாம் ரதனம் ஓம் சுக்லாம் பரதனம் சசி வரமாட்டா வீட்டுக்காரங்க சண்டை அது கிடையாது சசி என்பது மந்திரம் சசி வரணும் ஓம் சுக்லாம் ரதனம் ஓம் சுக்லாம் பரதனம் சசி வரணும் பிரச்சண்ட வதனம் பிரச்சண்டைக்கு வதனம் பிரச்சண்ட
கிடையாதா? பிரசன்ன வதனம், பிரசன்ன வதனம், சதுர்புஜம், சதுர்புஜம், விக்னோப, விக்னோப, சாந்தகே. சென்னியில சென்னியில கொட்டிக்காடா, சென்னியில கொட்டிக்கா. என்னடா பண்றவன்? துணியில கொட்டி போன அது கிடையாது. பிராமணர் வைக்கத்திலே சென்னி என்பது சிரம். சாமிகள் எப்படி தோஷம் கழிக்கிறார்? சென்னையில போய் கொட்டணும்னா சென்னை எங்க எப்ப போறது? இதுல இருந்து போய் தாமரம் தாண்டி அண்ணன் சென்னையில போய் எப்படா பிராமணர் வைக்கத்திலே சென்னி என்பது சிரம். சுவாமிகள் எப்படி தோஷம் கழிக்கிறார்? நல்லா பாத்துக்கோ அம்பி, நல்லா பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ. பயிர் எடுத்துருவோம். என்ன வேலைக்கு இருந்தாலும் பரவாயில்லடா. முந்திரி பயிர், சொத்து பயிர் தனியா, நெல்ல பயிர் தனியா, பாதி பயிர் தனியா. சரி, என்ன சாமி இங்கெல்லாம் கழிக்கிறான். சாமி தொட்டாயான்னு என்ன நீ சாட்டு பேண்ட் சூத்து கலந்தியா? அது கிடையாது. சாமிகளுக்கு நரை, திரை, மூப்பு, பிடி, சாக்காடு எதுவுமே கிடையாது. நரை, திரை, மூப்பு, பிடி, சாக்காடு. அப்ப நீங்க எதுவுமே சாப்பிட மாட்டார். சோறு சாப்பிட மாட்டீங்க. ஒரு இட்லி கிடையாது, ஒரு கோழி, ஒரு பூரி, ஒரு பொங்கல் கிடையாது. அப்புறம் சஞ்சு கஞ்சி வீட்டுல பியா தின்னீங்க. தேவையா போகல சாய் சாமி புலால் முசிக்க மாட்டார். நான் ஏன் பேசுறேன்? உங்களுக்கு பேசுறேன். கஞ்சி கஞ்சி போறதுக்கு போனோம்னா சாமி புலால் முசிக்க மாட்டார். ஏன் நீ கத்து வந்தேனே புலால் சாப்பிட மாட்டார். அப்ப இந்த கறி வகை சாப்பிட மாட்டாரா? கிடையாது. பனிகறி சாப்பிட மாட்டா? கிடையாதுடா. என்ன வள்ளலார் சுவாமி ராமலிங்க சுவாமி சொல்றார், எத்தனை வகை, எத்தனை கறி வகை என்ன நீ புரித்தாலும் பன்னிகறிக்கு ஈழாம அது கிடையாது. எத்தனை கறி வகையில் பொறுத்து வைத்தாலும், எத்தனை கறி வகைகள் பொறுத்து வைத்தாலும் பண்ணும் கறிக்கு ஈடாகுமா? பன்னினை கறினா காய்கறி 12 பதார்த்தத்தை வைத்து பண்ணும்படியான கறி வகைகள். அப்ப நீர் வாழ்க்கை சாப்பிடுவியா? சரி விடு. அப்படி இருந்தாலும் சபைக்கு முன்பாக அண்ணனே நான் யார், எங்கே பிறந்தவன், என்ன பேரு? அப்பா நாமளே நினைக்கிறது நாரதர். ஓ, திரு உலகத்தை சுற்றும்படியா நாரதர். கண்ணிமிக்க நேரத்தில் திரு 3 உலகத்தையும் சுற்றி வரும்படியான நாரதர். அப்படி என்று அறிந்தாலும் யாருக்கு மகன் பாம் தெரிவிக்கின்றேன். அப்பனுக்கு அப்பனான பேர் எனக்கு ஒண்ணும் விளக்கம் புரியல சாமி. நீங்க யாரு எங்க வரீங்க? அப்பா சூரர்கள்லாம் உருவாக்கி இருந்தாலும் அழிக்கும் கடவுள் யாரு? சாட்சாத் வைகுந்தவன் எம்பெருமான் நமோ நாராயணன். அதர்மத்தாடி தர்மத்தில் நடக்கூடிய எம்பெருமான் வைகுந்தவன் எம்பெருமான் நமோ நாராயணன். அவர் உந்திகமத்தின் வழியா தோற்றுவித்த சத்தியலோகமே பீடமா இருக்கக்கூடிய அதர்ம வாய்ந்த பிரம்மதேவன். தாயாராக இருக்கக்கூடிய கலைவாணி அம்மையருக்கும் பெற்றும் பெறாத பிள்ளை, நாரும் குய்யத்தின் வழிவால் வந்ததா? நாரும் குய்யங்கையா சொல்லக்கூடாது, பெற்றும் பெறாமல் சொல்லக்கூடாது, நாரும் குய்யங்கையான்னு சொல்லக்கூடாது. பிரம்மதேவன் சூத்து வழியா வந்தவர். அதான் நாரு வழியா வந்ததான் நாருதான். அப்ப நாரும் குய்யத்தின் வழிவால் வந்ததா? நாரிதர். முத்தாணி குப்பம் ஹோட்டல்ல தண்ணி மொண்டு ஊத்துறதா? சுமாடுதான் கேட வச்சு வந்திருக்கியா? நீ அங்க போறதே வீரமணி அவங்க அண்ணன் ஹோட்டல்ல போ, காலையில தண்ணி மொண்டு ஊத்துறேன், காட்சி வாங்கி தரேன். சாமிகளுக்கு என்ன அது கிடையாது வேலை. கண்ணுமிக்க நேரத்தில் திருலோகத்தை சுற்றி வந்து யார் யார் குடும்பத்தெல்லாம் கலகம் செய்து
நல்லதை செய்வேன் ஒரு இமை கிடையாது. கண் முழித்து கண் மூடி கண் துறக்கிறதுக்குள்ள மூன்று உலகத்தை சுற்றி வர ஒரு முடியை சுற்றி வர முடியாத நாராயண பெருந்தேகா தேவஞானி. அதாவது உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. ஆமா. அப்ப வந்து வைகுண்டத்தில் சத்தியலோகம், சத்தியலோகத்துல கைலாயம், இந்த ஒரு நொடியிலே மூன்று உலகத்தை சுற்றி வர முடியாத சஞ்சாரி நாரதன். அப்போ உங்களுக்கு அம்மா போட்ட குட்டி சரி சரி உலகத்துக்கெல்லாம் தீப்பெட்டி, உலகத்துக்கெல்லாம் தீப்பெட்டி. உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. தெரியாது ஒண்ணு கிடையாது. ஒரு சின்ன சந்தேகம் சுவாமி, என்ன பாக்க நானும் யாரையே கேக்குறேன். நானும் இப்ப வந்து என் வயதுக்கு 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. கூத்துக்கு வந்து யாரையே கேக்குறேன், பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களை மாதிரி பெரியவங்களை கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்லுவீங்க. கண்டிப்பா சொல்றேன் சுவாமி. இப்ப புரட்டாசி மாசம், ஆமா புரட்டாசி மாசம் நம்ம திருவந்தி போறோம், கோயிலுக்கு போறோம். ஆமா. மொட்டை போடுறோம் சனிக்கிழமை. ஆமா. மொட்டை போட்டுக்கிட்டு சந்தனத்தை தாடிக்கு குளிச்சுட்டு சந்தனத்தை தாடிக்குன்னு வெளியே வரும்போது பெரிய யானை இருக்கு. ஆமா. அந்த யானைக்கு 1 ரூபாய் காசு தரோம். ஆமா. யானைக்கு 1 ரூபாய் காசு கொடுத்து யானை தொட்டுக்கு முடுறோம். ஒண்ணுதான் கேக்குறேன். ஆனா யானையாப்பட்டது 5 அறிவு ஜீவன், கள்ளங்கபடம் இல்லாதது. யானை முகம், ஆமா. பான வயிறு, விநாயகர் பெருமானை ஆசீர்வாதம் தர மாதிரி உனக்கு ஆசீர்வாதம் தருவார். விநாயகர் பெருமானையும் போய் பாக்குறது ஒன்று, இந்த யானை பாக்குறது ஒன்று. ஆமா. யானா சுவாமி, இப்ப திருவந்திபுரம் போறோம் சனிக்கிழமை. ஆமா. மொட்டை போடுறோம், குளிக்கிறோம், தன்னந்த தாடின்னு வெளியே வரோம். யானை இருக்கு, யானைக்கு 1 ரூபாய் காசு கொடுத்து யானை ஏன் தொட்டு கும்பிடுறோம்? விநாயகர் பெருமான் உனக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு வேட்டை போய் தப்பால பவர் இருக்குன்னு சொன்னா நீ மட்டும் வேலை சொன்னா நீ மட்டும் அள்ளி பூச்சி வந்துருதா? அந்த வேட்டை யாரு கொடுத்தது? வாத்தியார் நாடகாசான். அவர் வாத்தியார் எந்த பள்ளி ஓட்டு லீவ் விட்டு வந்துருக்காரு. இப்ப போயிதான் அது டப்பால பவர் இருக்குன்னா நீ மட்டும் போய் நீ அம்மா வர. இப்ப யானை இருக்கு, திருவந்திபுரம் போறோம், மொட்டை அடிக்கிறோம், குளிக்கிறோம், தண்டத்தை போதுறோம், வெளியே வரோம். யானை இருக்கு, 1 ரூபாய் காசு தரோம். யானையை ஏன் தொட்டு கும்பிடுறோம்? உனக்கு தெரிஞ்சா சொல்லு, தெரிஞ்சா எனக்கு சொல்லுப்பா. நான் கேட்ட மாதிரி கேளியா? போறோம், மொட்டை அடிக்கிறோம், மொட்டை அடி தலைக்கு சந்தனம் தடவுறோம், சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிட்டு வெளியே யானை நிக்குது. ஆமா. யானைக்கு 1 ரூபாய் காசு போடுறோம். போட்ட உடனே ஏன் தும்பிக்கையில ஆசீர்வாதம் பண்ணுது? யானையை ஏன் தொட்டு கும்பிடுறோம்? தொட்டு கும்பிடுறோம். யானையை கட்டி பிடிச்சி கும்பிட முடியாது, அதனாலதான் தொட்டு கும்பிடுறோம். யானை எந்த பெரிய கட்டி பிடிச்சி கும்பிட முடியுமா? உனக்கு மூளை மூக்காலே ஓடுது. அது மூளை ஒழுகுறதுலாம் மூக்கால ஓடுதுன்னா மூளை இல்ல, சளி தொட்டு நக்கி பாரு உப்பு வரைக்கும். சாமி சரி அதையும் விடு. இப்ப ஐயா இறந்துட்டாரு, சஞ்சீவ் காந்தி இறந்துட்டாரா? ஒரு ஆண்டு அவருக்கு நினைவேஞ்சல், ஒரு ஆண்டு முடிந்து தளத்தை சொல்லுவாங்க. நினைவேஞ்சல் வந்து போச்சு. இவருக்கு ஒரு வத்தி கலப்பரம் வாங்கி வாழைப்பழம் வாங்கினேன் வந்து ஒரு தேங்காய் உடைக்கணும். இப்ப தேங்காய் கடையில வாங்குறோம், ஒரு 5 ரூபாய் கொடுத்து தேங்காய் வாங்குறோம். தேங்காய் வாங்கினா எங்க இருந்து போவோம்? வீட்டுக்கு தான் தரணும். உனக்கு தெரியுமா தெரியாதா? கடையில தேங்காய் வேணா வீட்டுக்கு தான் எடுத்து வரணும். தேங்காய் வீட்டுல வாங்கணும், அங்க கடையில வாங்கணும், வீட்டுக்கு தந்துருவியா? தேங்காய் வாங்கினா எங்க எடுத்து போவோம்? இந்த கேளியா? எங்க எடுத்து போகணும்? நான் கேட்ட மாதிரி கேளுங்க, எங்க எடுத்து போகணும்? அப்படி கொடுக்க முடியாதியா? எனக்கு தெரியாது. தேங்காய் வாங்கினா நேரா கோயிலுக்கு எடுத்துட்டு போறோம். இவர் வந்திருக்காரு, நேரம் வாங்கின கோயிலுக்கு போவாரு. நீ எல்லாம் எந்த பொண்ணு போனோம் தெரியல. தேங்காய் 10 ரூபா கொடுத்து தேங்காய் வாங்கினா எங்க எடுத்து போவோம்? கோயிலுக்கு சாமி கும்பிட்டு எடுத்துட்டு போவா? நேரம் சாமி கும்பிட்டு எடுத்து போவா? நீ கேளியா? தேங்காய் வாங்கினா எங்க எடுத்து போகணும்? தேங்காய் வாங்குறோம், முத எங்க எடுத்துட்டு போறோம்? காதல் எடுத்து போவோம். நெல்லா இருக்கா, தண்ணியா இருக்கா, சஞ்சீவ் காந்தி போறா, கோயிலுக்கு போறாங்க. 10 ரூபா கொடுத்து காய்ச்சி வாங்குற மாதிரி தண்ணியா இருந்தா தண்ணியா இல்லையா? தேங்காய் வாங்கினா காதல் எடுத்து போவோம். காதுல கோயிலுக்கு எடுத்து போறோம். கோயிலுக்கு சரி அதை விட. இப்ப ஐயா இறந்துட்டாரு. இந்த ஐயா சஞ்சீவ் காந்தி இறந்த உடனே எல்லாம் ஒரு திருமணம் செய்து பிள்ளைய பெற்று பேரு நம்ம நல்லா வாழலாம், பெருமையோட இருக்கலாம் அப்படி என்று இப்ப வாழை மரம் கட்டுறாங்க வாசல்ல. எதுக்கு கட்டுறாங்க வாழை மரம்? வாழைக்கு கீழ்கன்று போல அவர் குடும்பம் விருத்தோடி வரணும். நம்மளுக்கு கீழ்கன்றாக வர வேண்டும். அங்க போய் வந்து வெட்டியாந்து வச்சாக்கா அந்த வாழை கண்ணு வீட்டுல வளருமா? வாழை மரம் யாயா கட்டுறாங்க? உனக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு வேடம் கொடுத்துருவாங்க. வாழை மரம் யா கட்டுறாங்க? இன்னைக்கு கேளு. வாழை மரம் யா கட்டுறாங்க? கட்டெல்லாம் கீழே வந்துருந்தான் கட்டுறாங்க. யார் சரி அதை விடு, அதெல்லாம் விட்டுரு. இப்ப சொல்ல போன கதையில இப்ப எனக்கு சின்ன சந்தேகம். ஒரு பெண்கள் இருக்காங்க, பெண்கள் மறக்காத பூ என்ன பூ?
மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ மரமடம் மூட்டை மல்லிகைப்பூ தேடியா இருக்காள அம்மா இருக்காள வைக்க மாட்டான். ஒப்பஞ்சத்தினால அவரு பூ வைக்க மாட்டான். ஒரு பெண்கள் மறக்காத பூ. மறக்காத பூ என்ன பூன்னு கேக்குறா? எருக்கும் பூ தான். ஆமா எருக்கும் பூ தான். ஓட்டக்காரி எருக்கும் பூ தான் ஓடி போவதா? ஏண்டாமி சரி ரோஜா பூ. பெண்கள் மறக்காத பூ என்ன பூ? 6 மாதத்துல பிறந்த பொண்ணு ஒண்ணு, 6 வருடத்துல பிறந்த பொண்ணு ஒண்ணு, 6 நாள்ல பிறந்த பொண்ணு. இந்த 3 பொண்ணு ஒரே நாள்ல மேட்ச் ஆகுது. 2 விடுகாத எடுக்கவும் கூடாது, பொடிக்கவும் கூடாது, ஒரு புரி மாவு குடிக்கணும், உரிக்கவும் கூடாது, உடைக்கவும் கூடாது, ஒரு மூலி தேவை கொடுக்கணும். 3 விடுகாத. ஆமா. ஒரு மரிமாவும் ஒரு மாமியார் வீட்டுக்கு விருந்தாடி போறான். மரிமாவா மாமியார் வீட்டுக்கு விருந்தாடி போறான். அந்த மரிமாவனுக்கு மாமியாக்காரங்க மயிரையும் புடுங்க கூடாது, உயிரையும் கொல்லக்கூடாது. மரிமாவனுக்கு மாமியாக்காரங்க கறி சமைச்சு போடணும். 4 விடுகாத. அதாவது நான் வாத்தியாருக்கு ஒரு கூத்தியா, நம்ம வாத்தியார் எடுத்துக்க, வாத்தியாருக்கு ஒரு கூத்தியாவுக்கு ஒரு நாத்தனாவுக்கு பெரிய மாமியா என்ன வேணும்? தெரியாத ஒரு வார்த்தை வாத்தியார் நான் என்ன பூஜை நீ கேட்டியா? இப்ப 5 விடுதலை போட்டிருக்கான். பெண்கள் மறக்காத பூ என்ன பூ? 6 மாசத்துல பிறந்த பொண்ணு ஒண்ணு, 6 நாள்ல பிறந்த பொண்ணு ஒண்ணு, 6 மாசத்துல பிறந்த பொண்ணு. இந்த 3 பொண்ணு ஒரே நாள்ல மேட்ச் ஆகுது. 2 விடுகாத. இடிக்கவும் கூடாது, பொடிக்கவும் கூடாது, ஒரு புடி மாவு கொடுக்கணும், உரிக்கவும் கூடாது, உடைக்கவும் கூடாது, ஒரு மூடி தேங்காய் கொடுக்கணும். 3 விடுகாத. அதாவது ஒரு மரிமாவும் ஒரு மாமியா வீட்டுக்கு விருந்தாடி போனா மயிரையும் போட கூடாது, உயிரையும் கூடாது, மரிமாவனுக்கு மாமியாக்காரங்க 4 விடுகாத. வாத்தியாருக்கு ஒரு கூத்தியாருக்கு ஒரு நாத்தனாவுக்கு பெரிய மாமியா என்ன வேணும்? இதெல்லாம் சின்ன விடுகாத இல்ல. இதெல்லாம் கரிகா சமாளம் இருக்கும் போது நம்ம பெடாகத்துக்கு போய் கூத்தாட்டி ஆத்துல நான் இன்றுவல் கூட வந்தேன். விட்டுட்டு போகிறதுக்குள்ள இந்த செவ்வாய்க்கிழமை நான் தாமரம் வாத்தியாரா உங்ககிட்ட இருக்கிற கட்டிக்காரர் எங்க சூழ்நிலை அவர் பள்ளிக்கூடத்து வாத்தியார் ஹெட் மாஸ்டர் இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாரு. நம்ம இப்ப கொஞ்சம் இந்த தங்கராசு வாத்தியாரு மருங்கூர் நம்ம தோப்பு கோயில் ஆடும்போது சரல் போட்டு கூப்பிட்டு வந்தாரு. அந்த மாதிரி வாத்தியார் அந்த வாத்தியார் அவர் கேட்டாரு, வாத்தியாருக்கு ஒரு கூத்தியாருக்கு நாத்தனாவுக்கு பெரியமாம என்ன வேணும்? கெட்டிக்காரரா கீரைப்பால் தர இந்த செவ்வாய்க்கிழமை தாமரம் ஊறான். அந்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள நீ சொல்லிடணும், என் ஊர்ல சொல்லிடணும். அவர்கிட்ட போன நாம அந்த விடுகாத. ஒரு மரிமாவும் மாமியா வீட்டுக்கு விருந்தாடி போறான். மரிமாவனுக்கு மாமியாக்காரங்க மரியம் போடக்கூடாது, உயிரையும் கொள்ளக்கூடாது, மரிமாவனுக்கு கறி சமைச்சு போடணும். இது நான் உன் ஊர் வரும்போது சொல்லிடணும். நான் போனேன், நான் சொல்லி இப்படிக்கார கேட்டாரு, சொல்லிட்டேன். நான் கேட்டேன் வாத்தியார் அப்படியே 300 ரூபாய் காசு கொடுத்து ரகசியமே என் காது சொல்லுங்க. அந்த மாதிரி இதெல்லாம் காசு கொடுத்து கத்துக்குது. அதனால இந்த விடுகாதைய நான் விடுக்க வேண்டும் என்றால் இதுல 5 விடுகாதை போட்டேன். பெண்கள் மறக்காத பூ என்ன பூ? அது மாறா பூ. அது ஏன்னா அந்த காலத்துல 60 கதையும் சேலை கட்டினாங்க. அப்பெல்லாம் நாடா போட்ட ஜாக்கிட்டு திண்ணையில உட்காந்துருக்க மாட்டாங்க. 2 திண்ணை போட்ட ஊடு துயில் பத்த ஊடா இருக்கும். தெருவுல போகும்போது பெரியவங்க போவாங்க, திண்ணை மேல உட்கார மாட்டாங்க, கால் நீட்டி போட்டு உட்கார மாட்டாங்க. இப்பதான் சரிதம்மா எங்க போனாலும் சேர் போட்டு உட்காந்துறாங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து ஆம்பளைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்களோ பிள்ளைக்கு பால் கொடுக்குறாங்களோ தெரியாது. இதை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து விட்டுனே இருப்பாங்க. பெண்கள் மறக்காத பூ மாறாப்பு. ஆமா, இதான் ஒருத்தன் கேட்டான் புளி ஒரு ஆமாங்க முண்டாயத்துல 2 நாளா வாங்கி குடிக்கிறான். பெண்கள் மறக்காத பூ என்ன சொல்ல மாட்டாங்க, அப்படியே கையை பிடிக்கிறான். ஓ பெண்கள் மறக்காத பூ மாறாப்பு அல்லா முண்டாயிட்டுங்க, கெட்டிக்காரன் ஆடுவோம் அல்லா முண்டாயிட்டுனா அப்படின்னு கேட்டாந்தால. அந்த மாதிரி இப்ப 4 விடுகாத போட்டிருக்கேன். இந்த 4 விடுகாத ஒண்ணு மட்டும் குழப்பல, கோயிலாமத்தியே குழப்பி வச்சிருக்கேன். நானு 4 விடுகாத சொல்லிடணும். சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி நான் கொடுத்துடுறேன். அப்படி நான் சொல்ல வேண்டும் என்றா ஆளுக்கு ஒரு டீ வாங்கி என்கிட்ட கொடுக்கணும். நம்ம கிட்ட 20 பேர் எல்லாம் கூட்டின்னு கிடப்பான். ஆனா இந்த கூட்டத்துல எல்லாம் சொல்ல மாட்டாங்க, யாராச்சும் ஒருத்தவங்க தான் சொல்லுவாங்க. அதனால சாமி வந்த காரணம் உனக்கு தட்டி என்பது எப்படி தெரியுமா? பசங்க பந்து கீழே அடிக்கிறோம். இந்த கீழே அடிக்கிற பந்து மேல போய் ஏன் கீழே வருது? அப்ப பூமியோட புவி ஈர்ப்பு விசை, அது ஈர்ப்பு சக்தி. ஆமா, புவி ஈர்ப்பு விசை. அது எந்த பொருள் மேல போட்டாலும் அது கீழே வரும். கொஞ்சம் அடிச்சு கொண்டு உனக்கு தெரியுமா தெரியாதா?
ஏன்டா அப்படி? கீழே பசங்க பந்து அடிக்கிறானோ ஆமா. கீழே அடிக்கிற பந்து மேல போய் ஏன் வருது புவியீர்ப்பு விசார பந்து கேடு வருது. புவி விசை அந்த விசைன்னு சொல்லுவாங்க தெரியுமா தெரியாதா சரி தெரியாது ராம்பி. நான் சொல்ற மாதிரி என்ன கேட்ட மாதிரி கேளு கீழே அடிக்கிற பந்து கீழே அடிக்கிற பந்து மேல போய் ஏன் கீழே வருது? மேல பிடிக்க ஆள் இல்லை அதனால கீழே வருது. மேல போயாடா ஒரு ஆள் பிடிப்பா. அதை விடு. இப்ப புரட்டாசி மாசம் ஆமா. இன்னைக்கு வியாழக்கிழமை விடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க 10 மணி ஆச்சுன்னா அடுத்த நாள். ஆமா. இன்னைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மூட்டை பெருக்கி கழுவி அதை வந்து சாணத்தை தெளித்து பெண்கள் எல்லாம் கோலம் போடுறாங்களா? கோலம் போடுறாங்க. ஏன் போடுறாங்க? வீட்டு மங்களகரமா இருக்கும். வீட்டுல மங்களம் இருக்கட்டும், அவங்க அக்கா வந்து சுந்தரி கூட இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், வீட்டை கழுவி பெருக்கி சாணத்தை தெளித்து ஏன் கோலம் போடுறாங்க? உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா நான் கேட்ட மாதிரி கேளு. வீட்டை பெருகி பண்ணமே பெண்களாகப்பட்ட ஏன் கோலம் போடுறாங்க வாசல்ல? கோலமாவு வந்து அதான் போடுறாங்க. கோலமாவு வந்து போடுவாங்களா? அதுதான் கோலம். சரி அதை விடு. சரி. இந்த ராமச்சந்திரன் வீட்டுக்கும் இந்த கோஞ்சாமி வீட்டுக்கும் சண்டை. ராமச்சந்திரன் வீட்டுக்கும் கோஞ்சாமி வீட்டுக்கும் சண்டை. ராமச்சந்திரன் போய் கோஞ்சாமி கிட்ட பேச மாட்டான். கோஞ்சாமி ராமச்சந்திரன் பேச மாட்டான். இந்த ராமச்சந்திரன் வீட்டு கோழி போய் கோஞ்சாமி வீட்டு கூண்டுல முட்டை. அப்ப அந்த யாரு போய் அந்த முட்டையை எடுப்பான்? ராமச்சந்திரன் கோஞ்சாமி கிட்ட பேச மாட்டான். கோஞ்சாமி கிட்ட ராமச்சந்திரன் பேச மாட்டான். இந்த ராமச்சந்திரன் கோழி போய் கோஞ்சாமி வீட்டு கூண்டுல முட்டை. யாரு போனா முட்டை எடுப்பான்? அந்த ராமச்சந்திரன் போய் எடுப்பான். அவன் நான் பேச மாட்டாயா? ரெண்டு பேருமே பேச மாட்டான். சாவாழ்வே இல்ல. யாரு போனா முட்டை எடுப்பான்? அந்த முட்டையை ராமச்சந்திரனும் பேச மாட்டான், கோஞ்சாமி பேச மாட்டான். யார் எடுப்பான் தெரியுமா? அங்க டெய்லியும் பாக்குறான் அவன் தான் எடுப்பான். பார்த்தவன் தான் எடுப்பான். எனக்கு தயிர் சாதம் சாப்பிடுற மாதிரி ஒரு சாம்பார் ரசம் ஊத்தி சாப்பிட்டா ஒண்ணு சாப்பிடணும் கஷ்டப்பட்டு. தயிர் சாதம் அப்படி கிடையாது. பொட்டாசி மாத்திர எல்லாம் பட்டையை போட்டு ராமத்தை போட்டுக்கினேன். அவங்களும் தயிர் தயிரா தின்னுட்டு மயிறு கழிஞ்சு கிடப்பாங்க. சரி விடு விடு. இருந்தாலும் தயிர் சாதம் போய் சொல்லாவிட்டா சாபம் தலைவெடுத்து போகும். இது யாரு கொடுத்த சாபம்? யார் கொடுத்த சாபம்? தெரிவிக்கின்றேன். தந்தையா இருக்கக்கூடிய பிரம்மதேவன் வலதுகால் பெருவிலே தோன்றியவன், இடதுகால் பெருவிலே தோன்றியவன் தரணி. அப்பா என் தக்க பிரம்மனாகப்பட்டவன் தந்தையா இருக்கக்கூடிய பிரம்மதேவன் ஒரு குதிரை படைத்தார், அவன் ஒரு கழுதை படைப்பது. இவர் நாயை படைத்தார், அவன் ஒரு நரியை படைப்பது. கோழியை படைத்தால் அவன் கொக்க படைப்பது. தேருக்குமாராக படைத்தான் தக்க பிரம்மன். அப்பா அப்படி பார்த்தால் ஒரு மனிதனுக்கு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் பிறந்தா என்னடா முறையாகும்? அது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் பிறந்தா அக்கா தங்கச்சா வேணும், அண்ணன் தங்கச்சா வேணும். அப்படி பார்த்தான் தக்க பிரம்மன் இடதுகால் பெருவிரலே தோன்றிய தரணி என்று சொல்லும்படியான வேதவள்ளியை வளர்ந்து 1100 ஆண் மக்கள் ஒரு தக்க பிரம்மன் பிறந்து இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறான். 1100 பிள்ளைகள் இருந்தால் இந்த உலகம் எக்கதுக்காகும், அல்லோலப்படும். அப்படி என்று ஞானத்தினால் உற்றுநோக்கி பார்த்து 1100 பிள்ளைகளையும் தவநிலைக்கு ஓட்டிவிட்டேன். என்பது முற்றிலும் திறந்தவர்கள் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூன்றும் வெறுத்த யோகநிலைக்கு வழிகாட்டி எனக்கு பின்னால் நாட்டை அரசாட்சி செய்வதற்கும் உங்க அக்கா தானா என்ன வெத்தலை பாக்கு வாங்கி போட்டாங்க அண்ணியா? பேட் சொல்லிட்டு போய் வெக்கப்பட்டு போகுதா மதுரை வழியாடா? அப்படி இந்த கோயில் தெரியும். அப்பா அப்படி 1100 பிள்ளைகளையும் இக்கதிக்கு ஆளாக்கி விட்டார். அப்படி என்று பிடியடா
சாபம் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உன் வயிறாகப்பட்டது நீங்கி உன் சென்னையாக 1000 துக்கராக பகை கடவுள் எப்போ ஒரு பிள்ளை இல்ல எழுப்பேருக்கு ஒரு பிள்ளை வெட்டி வைக்காத அந்த காரியம் செய்யும் ஆமா உன் சென்னையாக தினம் 1000 துக்கராக வெடிக்க கடவுள் அப்படி என்று சாபம் கொடுத்தார். அப்ப சாபம் கொடுத்த பின்பு 50 பெண்களை பெற்றெடுத்தார். 27 பெண்ணை சந்திரனுக்கும் 13 பெண்ணை காசிம முனிவருக்கும் 10 பெண்களை யமதர்மனுக்கும் கொடுத்தான் தக்க பிரம்மன். அப்படி இருந்த போது அப்பா ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும். கலகம் செய்யவில்லை என்றால் பயிராகப்பட்டது வெடித்து பெண்ணியாகப்பட்டது வெடித்து பயிராகப்பட்டது வீக்கி மட்டும்தான் வெடிக்கணும். ஆமா சென்னையாக சிரம் 1000 துக்கராக போக கடவுள் அப்படி என்று சாபம் கொடுத்தார். அப்படி சாபம் கொடுத்தாலும் அப்பா இன்றைய நாளில் கலகமாக இல்லை. இதோ காட்டுக்குழு அறியாமல் உள்ள நாச்சிவாளையம் குப்பம் நம்மளுக்கு தாய் நகரம் அது எனக்கு அப்படியேப்பட்ட நாச்சிவாளையத்தை சேர்ந்த வீரமணி நாடக நடிகர்களே ஒருவரா இருக்க முடியாத போன வருஷம் இங்க வந்தாப்புல உடனே சரியில்லாத அப்படி நின்றுட்டாப்புல அதாவது வீரமணி இவங்க வந்து காட்சி கூட்டு போன கோரினி வச்சாலும் போடுவோம் கண்ண வீரமணி ஐயா அவர்கள் கேனப்பாளையம் பாலுக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 50 லட்சம் நினைத்து நாங்க ஒத்தாங்கோட்டை கூட ஆடும் போது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்ன காட்டுக்குள்ளூர் முருகன் கோயில் ஆடும் போது அங்க டீ கடைக்காரர் ரங்கநாதன் தான் அவர் ஐயா தான் தாம்பலம் வாங்கி கொடுப்பாரு. அப்பெல்லாம் கால் சட்டை போட்டு சும்மா வருவான். அப்போ ஒரு வேட்டை ஆடும் போது அப்பெல்லாம் அப்பா ஒரு அற்புதமா இருக்கும். அது மாதிரி ஒரு நாடக நடிகராக இருக்க முடியாத வீரமணி ஐயா அவர்கள் நாச்சிவாளையம் வீரமணி கீரப்பாளையம் பாலகையாக கொடுக்கப்பட்ட 50 லட்சமா நினைத்து இப்ப வந்து இருப்பு கிராமத்துல சைடிஸ் கடை வச்சிருக்காப்ல. அப்படிப்பட்ட வீரமணி பண்டிகை போய் திங்காப்பா வீரமணி ஐயா அவர்கள் பாலகையாக கொடுக்கப்பட்ட 50 லட்சமா நினைத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் நீண்ட ஆயுசு நடிகை செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று இது அம்பாளை வேண்டிய நன்றி வணக்கம். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே கலகமாகப்பட்டது கிடைக்கவில்லை. பார்க்க வேண்டும். கலகம் மூட்டை எங்க வச்ச? மூத்திரம் கொண்டு தாய் மூத்திரம் எங்க விட்ட? மூட்டை வச்சா. தண்டாமி மூட்டை எங்கடா வச்ச? மூத்திரம் மேல வச்சா. மூத்திரம் எங்கடா விட்ட? மூட்டை வச்சா. தண்டாமி கட்டதான் கேக்குறேன். நீ கட்டதான் கேக்குறேன். மூத்திரம் எங்கடா விட்ட? வடிவேல பஞ்சத்து பண்ண மாதிரி நான் என்ன கட்டதான் கேக்குறேன். தாய் கலகம் மூட்டை எங்க வச்ச? மூத்திரம் மேல வச்சா. மூத்திரம் எங்க விட்ட? மூட்டை வச்சா. தாய் மூட்டை எங்க வச்ச? மூத்திரம் மேல வச்சா. மூத்திரம் எங்க வச்ச? மூட்டை வச்சா. உன் யாரும் தெரியாதங்க. நான் அவன் கட்டதான் சொல்லிடுவேன். தண்டாமி கட்டதான் கேக்குறேன்னா நான் கட்டதான் கேக்குறேன். நான் என்ன ஒரு படத்துல கேக்குற மாதிரி நான் என்ன கட்டதான் பேசணும். அப்படி இருந்தாலும் அந்த அப்பா இந்த நாளில் கலகம் அது கிடைக்கவில்லை. அதனால் தரம் போட்டு பார்த்தா கலகம் கிடைக்கும். கலகம் கிடைக்கணும்னாக்கா எங்க இருப்பு கிராமத்துக்கு போனா கலகம் கிடைக்கும். 11:50 போனா அங்க கலகம் கிடைச்சிடும். நான் ராத்திரி குடிச்சு பண்ண தலையை வலிக்கும். நேற்று வாங்கி கொடுத்தோன்னா இவன் தேடி நாங்க போவோம். அவனும் வருவான். நான் கட்டிங் தானே வச்சிருக்கேன் கோச்சிக்காத நீ கட்டிங் வச்சுக்கானுவான். 2 பேரும் கட்டிங் வாங்க கோட்டர் வாங்கினானுவான். வாங்கி என்ன தெரியுமா வாங்கி எடுத்து வருவாங்க. அங்க வாங்கறதுக்கு 1 கிளாஸ் வாங்குறது கிளாஸ் காய்ச்சி இருக்காது. தண்ணி ஊத்துற பாட்டில் தண்ணி அந்த பாட்டில் வாங்க தண்ணி இருக்காது. காய்ச்சி இருக்காது. வாங்கின வந்து என்ன பண்ணுவோம் கட்டிங் வாங்கணுங்க. இந்த வாங்கணும் வாங்கி அதுக்குள்ள அவனை பசங்க இதுல ஊத்துறா இன்னும் கொஞ்சம் ஊத்துறா இதுல அது இன்னும் கொஞ்சம் ஊத்தாண்டா கொஞ்சம் ஊத்துறான்னு கையில் அடிக்கணும் எல்லாம் கீழே ஊற்றி பண்ணும். அதில் பாதி ஊற்றி எடுத்து வந்து சரக்கு சாப்பிட்டு அங்கே 1 கிளாஸ் வாங்கி வச்சிருப்பான் பாரு. அதில் தண்ணி ஊற்றி அதில் பாட்டில் என்ன மாதிரி கட்டி ஊற்றி நிறைய குடிக்கிறானுல அவனுக்கு பாதி வச்சு போடுவானுவோம். அந்த தண்ணி பாட்டில் எடுத்து ஊற்றி அந்த 1 கிளாஸ் கழுவிட்டு அதில் 2 பேரும் கலந்து சாப்பிட்டு ஊருக்கு அவங்க காய்ச்சிருக்காது. இதுக்கு முன்னே தடி வச்சுட்டு போனோம் நிறைய. அங்கே போய் பாரா முந்திரி மத்தெல்லாம் நிறையா இருக்கும். அதில் என்ன பண்ணுவோன்னு வாங்கி தட்டு எண்ணி உண்டா குடிக்காதவங்க தலை கணக்கு டாஸ்மார்க்கு போகக்கூடாது எழுதியா வச்சிருக்கேன். குடிக்கிறவங்க கூட குடிக்காத போகணும் பார்த்துக்கணும். உடனே ஒரு நாள் வண்டியை விட்டு நிறுத்த நாளைக்கு போனா அங்கே சரி வர ஓடுறப்பா. உடனே
அங்க போனா அது மாதிரி பார்த்து கத்துக்கணும். அங்க போனா எறும்பு கிராமத்துல அங்க போனா அப்படியே கலகம் நிறைய கிடைக்கும். அவனுக்கு போதை அடி போச்சுன்னா தேவை அவள் இன்னைக்கு நான் பார்க்க நான் போவான் வீட்டுக்கு போலாம் அப்படியே படுத்துருவான். படுத்து என்ன பண்ணுவான் நாய் 4 நாளைக்கு முன்ன பேண்டு வச்சு பீ எடுத்து அடிக்கணும். மாங்காய் ஊருக்கான்னு சாப்பிடுவான். அப்படி இருந்தா கிடைக்கும். கரம் போட்டு பார்த்தா கிடைக்கும். அருமலி ஆடிச்சு ஆயோ ஆயா அருமலி ஆடிச்சு வந்தாடுதான். எந்த காலத்துல ஆயா போடுறாங்க? ஆயா ஆரம்பி கண்ணாங்க ஆயா ஆரம்பி கண்ணீங்க நடந்து வர முடியுமா? அடுத்த இருக்காது அவங்க ஆயா தலத்தை வருஷமா இருக்கு. ஆமா சஞ்சீவ் காந்திக்கு அவங்க வீட்டுக்கு போனாங்களா? அவங்க பேத்தி தூக்கி நெடுப்புல போனாங்களா பாரு. போய் பாய்ச்சி ஆட்டுக்கிட்டு வரும்போது அரைமொழி ஆட்டுன்னு கேட்டு உண்டுதான். தம்பியா ஆட்டுக்குச்சின்னு அவன் ஒருத்தன் சொல்றானோ அவனை பிடிச்சி என் கையில கொடுனாங்க. ஆயாவோ அரைமொழி ஆடிச்சு ஆயோ அது கிடையாதுடா. கலகம் கிடைத்து விட்டது. ஆடிச்சு நான் மின்னேற்ற அவங்க சொன்னாங்க அந்த ஆபத்திலே கிடக்குறான். ஆட்டுக்குச்சி கடிச்சு போச்சுனியா கலங்க கடிச்சுதா? என்ன ஊர்ல அப்பா இருக்கும்படியான இந்திரபிரஸ்தம். இந்திரபிரஸ்திலே வருஷம் ஆயிருக்கா? ஆளும்படியான ஐவர் ராஜாக்களுக்கும் முதல்வர் இருக்கக்கூடிய பூத்து பாக்கிறதுக்கு வந்து பாய போடணும். கெட்டிக்காரன் வரும்போது நிறைய எடுத்துன்னு வெளியே வரலாம். அப்போ உட்காந்தாமோ பூத்துனா கவனமா பாக்குறான் பாரு. 5 பேரு என்ன பாக்குறான் பாருடா. பூத்து நம்ம அவனை பாக்குறான். எங்க நீங்க பாருங்க நான் கலங்க கட்டி போச்சு. ஆமா அதனாலே இன்றைய தினத்திலே சில காரியங்கள்லாம் ஆக வேண்டியது. அதனால் ஐவர் ராஜாக்களே முதல்வான இருக்கக்கூடிய தர்மனாய சென்று சில வார்த்தையாட வேண்டும். நாடகம் புண்ணியமான சரித்திரம். ஏன்னா சொர்க்க விழா. ஆமா சொர்க்கம் கிடைக்கணும் ஐயா சஞ்சீவ் காந்திக்குன்னு நாடகம் வச்சிருக்காங்க. ஏன்னா நாடகம் வந்து இது வந்து மோட்ச சம்பிரதாயம். விடிய விடிய பாக்கணும். இந்த புண்ணியமானுக்கு 4ஆம் பதவி கிடைக்கணும். அதுக்காகத்தான் நாடகம். அதனால இன்னைக்கு கலகத்தை பாக்கணும். கலகம் கட்டி போச்சு. என்ன ஊர்ல இந்திரபிரஸ்தம் சென்று கொண்டே இருப்போம். வணங்கி தொடங்கி சென்று கொண்டே இருப்போம். கஞ்சனை உந்தியாலும் பூமகள் நடின மாதர் படைத்ததோர் தொடையினாலும் சேமமாய் படைக்க வல்லோன் திருமலனே கிருஷ்ணதேவா. அப்படி
வைகுந்தத்தில் இருக்கும்படியான வைகுந்தவான எம்பெருமான் ஆவோ நாராயணன் நாராயணன் அதர்மத்தை அழித்து அழித்து தர்மத்தில் ஆண்டக்கூடிய ஆமா கடவுள் யாருன்னு கேட்டா திருமூர்த்தி தேவர்கள் ஆமா அழிக்கும் கடவுளாக இருக்கும்படியான சரியான வைகுந்தவாதன் எம்பெருமான் நமோ நாராயணன் நாராயணன் அவர் பாதத்தை தொட்டு ஐயா சஞ்சீவி காந்தி சஞ்சய் காந்தி ஐயா அவர்கள் இறந்ததை முன்னிட்டு ஆமா ஓராண்டு நினைவஞ்சலி நினைவஞ்சலி ஆமா காலத்தானே இன்று நமக்கு நாடக உபயம் அளித்துள்ள மனைவி மக்கள் பங்கு பங்காளிகள் உற்றார்கள் உறவினர்கள் பெற்ற தாய் தந்தைமார்கள் அவருடைய பாதாரந்த கமலங்களுக்கும் கற்றோர் கருணையற்றோர் நம்மை எல்லாம் பெற்றோர் என்று சொல்லும்படியான மாதா பிதா குருதெய்வம் சொல்லும்படியான யாவற்றமான பெயர்களுக்கும் நாடக குழுவினருக்கு நாடக ஆசான் அதோ வேக கொள்ளை பிள்ளைப்பாலத்தை சார்ந்த அதோ சின்னதுரை நாடக ஆசான் அவருடைய பாதாரந்த கமலங்களுக்கும் ராஜகுரு நாடக ஆசான் அவருடைய பாதாரந்த கமலங்களுக்கும் மட்டுமே நாடக ஆசிரியர்கள் நாடக குழுவினர்கள் பார்த்திருக்கும் அடியான் உங்களுக்கு கோட்டான வணக்கம் மற்ற நாடுக்கு சமம் புரிந்த நாடு நீர்வளம் நிலவளம் குடிவளம் என்று சொல்லும்படியான அனைத்தும் ஒருங்கே பெற்ற நாடு அதோ மானடி குப்பம் நகரத்தில் வாசம் செய்து வரக்கூடிய கோயிலாங்கப்பம் நகரத்தில் வாசம் செய்து வரக்கூடிய அக்காவா விளங்கும்படியான மதனவள்ளி அம்மா அவர்களா உனக்கு அக்கா தான் சொல்லிட்டு அது போகுது ஊரு தெரியாத போட்டு கீழே கொலை சார்ந்த விஜய ரகுநாதன் நாடகமானவன் எனக்காக கொண்டாடப்பட்டது 100 லட்சமாக பாவித்து அன்னவரது வாழ்வில் வாளியின் வலிமையும் குபேர சம்பத்து மார்க்காண்ட ஆயுசு பெற்று வாழ்வாங்கு வாழுவேன் என்று அம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். அதனால் உள்ளே தர்மராஜர் இருந்தால் அம்பாள் ராஜன் இருப்பாங்க. இருந்தால் திருலோகத்தை சுற்றும்படியான கஞ்சாரி வந்திருக்கிற வார்த்தையாடிவா என்னமா நம்ம குடும்பம் ஓடும் நல்ல பிள்ளை நாரதம் வந்திருக்கான். திருலோகம் சுத்த முடியான திருலோக சஞ்சாரி நாரத பிறந்தகையார் வந்திருக்கிறார். அப்பா தர்மனந்தன் அப்பா பொறுமையே இந்த தரணி தண்ணீர் என் பாதாரவிந்தத்தை ஆதாரமித்த சிவத்தபடியா மாமாவா இருக்கக்கூடிய வைகுண்டம் தர்மமே உருவாய் வந்த
ஆதார விந்தத்தை ஆதாரமிட்டு சிவத்தபடியா கோளாறு ஆமா நம்ம வார்த்தை கேட்காது உலகறிந்த விஷயம் என் வார்த்தை பார்த்து பேசுறேன் சொல்லுங்க அப்படி என் பாதார விந்தத்தை ஆதாரமிட்டு சிவத்தபடியா உன் மாமா இருக்கக்கூடிய வைகுண்டவாதி எம்பெருமான் நாராயண ஆசீர்வாதம் பெற்று வாழ்வாங்கு அம்மா யாகஜானி அம்மா பாரல்லா அது பாஞ்சால மன்னனுக்கு மகளாக பிறந்து 5 ராஜாக்களுக்கு பாரியாக மணந்து பாண்டவருக்கு அழியாத பத்தினி பாஞ்சாலி எந்த ஒரு குறைபாடும் இல்லாது உன் தமையனா இருக்கக்கூடிய வைகுண்டவாசன் அந்த மாயவன் அருள் பெற்று வாழ்வாங்க ஆமா என்ன காரணம் அப்பா வந்தாலும் இன்றைய தினத்திலேயே எதற்காக வந்திருக்கிறேன் என்ன காரணம் எங்களுக்கு தெரியல ஐயா என்ன சமாச்சாரம் எதுக்காக எங்களை பார்க்க வந்தீங்க ஏன்னா நீங்க வந்ததை பத்தி நாங்க வருத்தப்பட மாட்டோம் ஆமா முன்னே ஒரு காலத்துல வந்து எங்களுக்கு நன்மையை செய்திருக்கீங்க சில பேர் சொல்லுவாங்க நாரத வந்தா கலகம் ஆனா மற்றவருக்கு எப்படி அது தெரியாது எங்களுக்கு நல்லவர்
ஆமா அதனால தவறு கிடையாது. மாதிரி அகச்சேனி நாரதர் கழகம் நன்மையில் முடியும். ஏங்க, பாக்கற நாரதன் கூத்தம் நாத்தனால கூழும் அது சுவை தராது. இப்ப சாம்பார் போட்டு நம்ம ஒண்ணு அதை வந்து தாலிக்கார எலுமிச்சம் ஒண்ணு வச்சு தூரம் தான் சாட்டோம். இல்லைன்னு வச்சுக்க அது அடிதான் வரும். ஏன்னா கறி மீனே சாட்டி சாட்டி கூத்தாட்டி பழக்கமாயி போய் அந்தாண்டு எல்லாம் கறி இந்தாண்டு எல்லாம் சாம்பார், அந்தாண்டு எல்லாம் கறி இந்தாண்டு எல்லாம் ரசம். இந்த மாதிரி இருந்தா அதை பார்த்து இந்த வாசனை முடியுதா? அதுதான் எலுமிச்சம் ஒரு கஜனை கொண்டு எடுத்தாங்க. அவங்க தாலிக்கார எந்த ஒரு கஜனை எடுத்தா அந்த மாதிரி நாத்திரங்கள் அதை கூழும் கூத்தும் சுவை தராது. நாரதன் கழகம் நன்மையிலே முடியும். உன் தந்தையான பாண்டுராஜா சுற்றி வரும் காலத்திலேயே ஆமா கமலாபுரிய வழியாக வந்து கொண்டிருக்கும் போது தந்தையா இருக்கக்கூடிய பாண்டுராஜனாகப்பட்டவன் யாரப்பா போவது அப்படி என்று கேட்டது. திரும்பி பார்க்கும் பெருவாயிலே உன் தந்தையாகப்பட்ட பாண்டுராஜன் ஒரு வபா பட்டியாக வாயாலே உண்டு வாயாலே மலஞ்சலம் கழிக்கும்படியான வப்பாவத தலைமையை தொங்கி நிற்கிறார். சொர்க்கம் சேரவில்லை. அதனால் பூலோகத்திலே சார்ந்து என் பிள்ளைகளா இருக்கிறார், ராஜாக்கள் இருக்கிறார். அவர்கிட்ட சென்று பெருத்ததோ ராஜ சுக மகை விழா செய்யும்படி குறைத்து வா. விழா செய்தா அப்பா சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்டு நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன், தவிர வேற ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணுவோம், நாங்க எந்த காரியமும் செய்த பழக்கம் கிடையாது. ஆமா, பழக்கம் கிடையாது. ராசியம் சொல்றீங்களே, யாரு எப்படி செய்யுது, என்ன செய்யுது, என்ன போறது? அப்பா அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு குலகுருவா இருக்கும்படியான உங்கள் மாமா வைகுண்டம். ஆமா மாமா வைகுண்டம் எம்பெருமான் நாராயணன் அந்த கிருஷ்ண பரமாத்மா எழுத்து என் தாத்தா அதற்கு வழி சொல்லுவார். அதனால அவரை கேட்டாரா எனக்கு தெரியுமா, எனக்கு வேற தெரியாது. நீங்க போயிட்டு ராஜசேவா விழா செய்யணும்னா இது என்ன விவரங்கிறது நமக்கு தெரியல. முருகாய்க்கு நாராயணன் கேட்டதாக. ஆமா, இதுல நாம ரெண்டு காலமே இது திட்டம் போட்டோம்னா சரி வராது. இன்னும் உங்க தம்பி வருங்க. ஆமா, அவங்க தானே செய்யறவங்க ஏதா இருந்தாலும். ஆமா மகாராஜா என் தம்பி தம்பி நல்லூர் ஊமையா அவன் வேற கொஞ்சம் சாப்பிடுற கூட தெரியல, காட்டாத கூட வச்சுட்டாங்க. அவங்க வாய் அடைக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கெல்லாம் விட என் தம்பி பலம் தெளிவு ஆமாங்க 1000 யானை மலம் படைத்த மதகரி அண்ணன் கூட்டாரு தேவரா இப்படியாக காண்டவர் எந்த பிரச்சனை இருக்க முடியாது. தர்மராயன் இதோ நடுப்பிருந்த பீமாட்சி அழைக்க பீமன் வருவது நன்றி.
ஆ